அண்மை செய்தி, கல்லணையில் தண்ணீரை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தண்ணீரை திறந்து வைக்க இருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கல்லணையில் தண்ணீரை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அங்கு வந்திருக்கிறார். கல்லணையில் நீரை திறக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். கல்லணையில் நீரை திறப்பதற்காக திருச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவர் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கல்லணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைப்பதற்காக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சிக்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தண்ணீரை திறந்து வைக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவர் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் கல்லணையில் நீரை திறந்து வைக்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். தஞ்சை மாவட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகின்றார். அதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வருகை தந்த அவர் திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் என உற்சாகமாக வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக முதல்வர் ஸ்டாலின் கல்லணை சென்று அங்கு விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்தார். இதனைத் தொடர்ந்து டெல்டா சாகுபடி பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 12ஆம் தேதி நீரானது திறக்கப்பட்டு நேற்று திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு வந்தது. இன்று மாலை 6 மணி அளவில் டெல்டா மாவட்ட குறுவை சாகுபடிக்காக கல்லணை நீரை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து நெல்மணியையும் பூட்டையும் தூவி வரவேற்க உள்ளார். முன்னதாக சுற்றுலா மாளிகையிலிருந்து அங்கிருந்து தற்போது பார்வையிட்டு நடந்து கொண்டு வருகிறார். கல்லணையில் டெல்டா பாசனத்தில் முதல்வர் திறந்து வைப்பது இதுவே முதல் முறையாகும். கல்லணையில் திறக்கப்படும் நீரானது காவிரி, கல்லணை கால்வாய், வெண்ணாறு ஆகியவற்றில் பிரித்து தண்ணீர் அனுப்பப்படுகிறது. டெல்டா மாவட்டங்கள் கடைமுறை வரை சென்றடையும் வகையில் தூர்வாரப்படும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு குறுவை சாகுபடி எதிர்பார்த்த அளவை விட கூடுதல் மகசூல் பெறும் என்று எதிர்பார்க்கும் விவசாயிகள் அதற்கான பணிகளை மும்முரமாக செய்து வருகின்றனர். டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதியில் 5 லட்சத்திற்கு மேலான ஏக்கர் குறுவை சாகுபடி செய்யும் பணிகள் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். கல்லணை திறந்து வைக்க உள்ள முதல்வர் தொடர்ந்து தஞ்சாவூர் சென்று அங்கு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி சிலையை திறந்து வைத்து திமுக நிகழ்ச்சியில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பின்னர் இரவு தஞ்சையில் ஓய்வு எடுக்கும் முதலமைச்சர் நாளை காலை சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் செயலாளருமான துரை சந்திரசேகர் இல்ல திருமணத்தில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அரசு விழாவிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். இதைத் தொடர்ந்து தஞ்சையிலிருந்து திருச்சி புறப்பட்டு விமானம் மூலம் சென்னை செல்ல உள்ளார். முதலமைச்சர் வருகையை ஒட்டி திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சர் திருச்சி, தஞ்சை மாவட்டத்தில் ட்ரோன்கள் வருகை தருவதால் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் கல்லணை பார்வையிட்டு நடந்து கொண்டு கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்திலே இந்த பகுதியில் தண்ணீரை திறந்து வைக்க உள்ளார். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கல்லணையில் நீரை திறக்க இருக்கக்கூடிய நிலையில் கதிரவன், இதனால எவ்வளவு விவசாயிகள் பயனடைவார்கள்? விவசாயிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? குறிப்பாக பார்த்தோம்னா திருச்சி மாவட்டத்தை தொடர்ந்து அதுக்கு அடுத்தபடியாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த பகுதியில் டெல்டா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலான 5,28,000 ஏக்கர் பரப்பு குறுவை சாகுபடி செய்யப்பட உள்ளன. இதற்காக இவர்கள் முன்கூட்டியே பணிகளை அதாவது அந்த தூர்வாரும் பணி, ஆறுகளை தூர்வாரும் பணி அதை அரசு சார்பில் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்வதற்காக தற்போது உழவு பணியை முடித்து தண்ணி எதிர்பார்த்து இருக்கின்றனர். இந்த தண்ணி அதாவது கல்லணையில் திறக்கப்படும் நீரானது இன்னும் ஒரு சில நாட்களில் கடைமுறை வரை சென்றடையும். அதன் பின்னரே அவர்கள் விவசாய பணி மும்முரமாக செய்ய உள்ளனர். அதற்கான பணிகளையும் விவசாயிகள் செய்து வருகின்றனர். தற்போது முதல்வர் இந்த பகுதியில கல்லணை பகுதியை பார்வையிட்டு தண்ணி எந்தெந்த பகுதியில போக்குவரத்து என்பது குறித்தும் அதை கேட்டறிந்தும் தற்போது அந்த பகுதியை பார்வையிட்டு வருகிறார்.
இன்னும் ஒரு சில நிமிடங்களே வந்து இந்த பகுதியில் வந்து இப்ப தண்ணீரை திறப்பதற்காக, அதாவது கல்லணை, வெண்ணாறு உள்ளிட்ட 3 ஆறுகள் வந்து தற்போது தண்ணீர் திறக்க உள்ளார். மேலும் வந்து கொள்ளிடம் கோயில் வந்து இன்று தண்ணீர் திறக்கப்படாது. இந்த 3 ஆறுகளும் தண்ணீர் திறக்கப்பட்டு இதன் பின்னர் வந்து தண்ணீரானது கடைமுறை வரை செல்லும் வரை விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் தற்போது திறக்கப்படும். இது வந்து 5.28 லட்சம் ஏக்கரானது விவசாயிகள் பயன்பெறும் வகையிலான இந்த தண்ணீர் திறக்கப்பட உள்ளது இன்னும் சிறிது நேரத்தில். இன்னும் சற்று நேரத்தில் தண்ணீரை கல்லணையில் திறந்து வைக்க இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உடன் இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் கதிரவன்? அதாவது சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்த போது திருச்சி விமான நிலையத்தில் அமைச்சர்கள் வந்து KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சிவசங்கர், கோவி செலியன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள், அப்புறம் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை வருகை தந்து அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதற்கு வந்து அங்கிருந்து அந்த பகுதியிலிருந்து சாலை மார்க்கமாக கல்லணை பகுதியில் உள்ள அங்க வந்து விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது வந்து முதல்வர் இந்த பகுதிக்கு வந்து கொண்டு இருக்கிறார். அதாவது தற்போது இந்த கல்லணை பகுதியிலே தண்ணீர் திறப்பதற்காக கல்லணை, காவேரி, பின்னாறு இது 3 ஆறுகளிலும் தண்ணீர் திறப்பதற்காக அருகில் வந்துவிட்டார். மேலும் வந்து இவர் கூட வந்து அமைச்சர்கள் வந்து KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சிவசங்கர், கோவி செலியன் உள்ளிட்ட அமைச்சர்கள் வந்து அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக நிர்வாகிகள் பலரும் வந்து இந்த பகுதியிலே வந்துள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் இன்னும் ஒரு சில நிமிடங்களே வந்து தற்போது வந்து தண்ணீரானது திறக்கப்பட உள்ளது. இப்போது திறக்கப்படும் நீரானது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5.28 லட்சம் ஏக்கர் பரப்பில் வந்து சிறுவை சாகுபடி செய்வதற்காக வந்து தண்ணீரானது திறக்கப்பட உள்ளது. அந்த பயன்பெறும் வகையிலே வந்து இப்போ தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. தற்போது வந்து தண்ணீரை திறப்பதற்காக முதல்வர் அந்த பகுதிக்கு கல்லணை காவிரி பகுதிக்கு வந்துவிட்டார். தற்போது இன்னும் சிறிது நேரத்திலே அந்த கல்லணை பகுதியிலே வந்து தண்ணீரை திறந்து வைத்து அதன் பின்னரே வந்து நெல்மணிகளையும் பூக்களையும் தூக்கி வரவேற்பார். அந்த தற்போது இந்த பகுதியிலே வந்து இந்த திறப்பதற்கான அந்த பணியையும் பார்வையிட்டு வருகிறார். இந்த பகுதியில வந்து எவ்வளவு ஏக்கர் பரப்பளவில் பாசனம் பெறப்போகிறது அதையெல்லாம் கேட்டறிந்து அதன் பின்னரே தற்போது இந்த பகுதியில பாசனத்திற்கான தண்ணீர் திறக்க உள்ளார்.